கைஸ். அப்படின்னா நம்ம திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு மைன்கிராஃப்ட் விளாட ஆரம்பிச்சிட்டோம். பட் ஆனால் ஆரம்பிக்கலே ஒரு சம்பவம் கைஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து ஏற்கனவே விளாட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷம் வீடியோ கைஸ். ஸோ விளாண்டோம். ஏற்கனவே ஒரு வில்லேஜ் போய் அந்த வில்லேஜில் வந்து வில்லேஜஸே இல்லை, லூட்டும் கொஞ்சம் லூட் இருந்துச்சு, ஆனால் வில்லேஜஸ் இல்லை கைஸ். ஸோ அதனால் அந்த வில்லேஜை காலி பண்ணி அடுத்த வில்லேஜை கண்டுபிடிக்க நான் ரொம்ப தூரம் வந்திருந்தேன். அப்போல்லாம் இந்த கேவை பார்த்தேன் கைஸ். ஸோ சரி கொஞ்சம் தூரம் மட்டும் உள்ளே போய் மைனிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணேன். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் எடுத்த ஒரு 16 நிமிஷம் வீடியோ வந்து காணாங்க கைஸ். ஸோ திடீர்னு கேம் விட்டு ஏய் ஐயனு சரிங்க நாமல் இதை சொல்லிடுறேன். கேம் விட்டு திடீர்னு வெளியே போயிட்டேன். உள்ளே வந்து பார்த்தா நான் எடுத்த வீடியோ எதுவுமே இல்லை கைஸ். ஆனால் இப்போ கேவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அயன் கிடச்சிருக்கு. சூப்பர் நைஸ் கைஸ். ஸோ அதானா நல்லா இருந்துச்சு கைஸ் அந்த 16 நிமிஷம் கண்டென்ட்டு. நம்ம வந்து ஸ்பான் ஆன ஏரியா, நம்ம வந்து ஜங்கிளில் தான் ஃபஸ்ட்டு ஸ்பான் ஆனோம். அங்கேருந்து தான் கொஞ்சம் தூரத்துலேருந்து கண்டுபிடிச்சோம் வில்லேஜை. அங்கனக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இந்த டெம்பிள் இந்த என்னது ஃபாரஸ்ட் டெம்பிள் வந்து கண்டுபிடிச்சேன் கைஸ். ஸோ அப்படி இப்படின்னு பல மேட்ருலாம் நடந்துச்சு. பட் ஆனால் என்ன அதெல்லாம் எடுத்தேன். பட் ஆனால் அது வந்து போச்சு அந்த இதெல்லாம். ஸோ கைஸ் நம்ம உள்ளே எதுவும் போவேணா இப்போதைக்கு. நம்ம வந்து வில்லேஜை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து கிட்டத்தட்ட கேமோட டைம் படி 2 நாளாக வந்து இது பண்ணி நகண்டுக்கிட்டே இருக்கேன் கைஸ். ஆனால் இன்னும் கண்டுபிடிக்கல. ஸோ இங்கே இருக்க கோல்லாம் கலெக்ட் பண்ணிடுவோம். கோல்லாம் நம்மளுக்கு இந்த கேமில் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் விடவே கூடாது. நிறைய கோல் இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு வேணாம் இந்த பொசிஷன் குவானேட்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறேன் கைஸ். நம்மளுக்கு இன்னி தேவைப்படுச்சுன்னா இந்த கேவுக்கு வரலாம். இனி எதிர்காலத்தில் வரலாம். அவ்வளோதான் கோல். ஓகே ஸோ அப்போனா ஓகே இப்போ இந்த கேவை விட்டு வெளியே போவோம். எந்த சைடில் போய் யாடெல்லாம் இருக்குது. ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு புது இதை கண்டுபிடிச்சிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வில்லேஜை நேரம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு வழியாக ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அந்த வில்லேஜ்லேருந்து நம்மளுக்கு அயன் ஸ்வாடும் இதுவும் கிடச்சிச்சு. இருங்க லெகின்ஸ் அதை வந்து போட்டுக்குவோம். ஆனால் இன்னும் இந்த வில்லேஜை நான் வந்து சுற்றியே பார்க்கல. இருங்க பார்ப்போம். இங்கே பெட்டு தான் இருக்குது. இது வேஸ்ட்டு. கெட்டு மேலே வேறு எங்கேயோ போகுது. இந்த இருக்கு ஜஸ்ட் இல்லை 2 பிரெட்டு தான் இருக்குது. இது வேறு வெளியே வாடா. அயன் கோலம் வணக்கம்பா. இன்னும் இங்கே ஒன்றுமே இல்லை. பிளாஸ்ட் ஃபர்னஸ் 2 இருக்குது. 2மே எடுத்துருவோம். ஸோ கைஸ் அநேகமாக நான் இங்கே பேஸ் கட்டிடலான்னு நினைக்கேன். சொல்லுங்க இங்கே வச்சுட்டு இல்லை என்னது காம்பஸ் ஏற்கனவே நம்மள்ட்ட ஒன்று இதை எடுத்துப்போம். வேறு என்ன இருக்குது? இந்த இங்கே ஏதோ டவர் மாதிரி இருக்குது. இதுக்கு என்ட்ரன்ஸ் இல்லையா? ஒன்றா இருக்கு. ப்ரூம் ஸ்டாண்டு எடுத்துப்போம். இன்னும் ஒன்றுமே இல்லை. வெளியே வாடா.
ஆனால் இங்கே பெருசு எதுவுமே இருக்கிற மாதிரி இல்லையே கேஸ். வில்லேஜஸ் இருக்கானுங்க. உல்ஸும் இருக்குது. இங்கே ஏதோ பேஸ் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள ஒன்றுமே இல்லை. ரெண்டு கதை வச்சுருக்கானுங்க. இங்கே அங்கேக்கிங்கே கேம்ப் ஃபயர்லாம் இருக்கு கைஸ். ஸோ கைஸ் இந்த இடம் நல்லா இல்லை. இருங்க நான் இப்போ ராத்திரி தூங்கிட்டு இன்னொரு வில்லேஜை போய் நான் கண்டுபிடிச்சிட்டு வேறு வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் எப்பா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருக்கும் கைஸ். 4 எப்படியும் ஒரு 6-7 நாள் இருக்கும். அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக வந்துட்டேன். ஸோ ஒரு வில்லேஜுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்களே ஒரே ஒரு வேலை இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு வரேன். ஸோ கைஸ் அதை கொண்டே நான் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வில்லேஜ் இது பண்ணுவோம். அப்படியே எங்கப்பா இந்த சைடு கொஞ்சம் பிளெயின்ஸாலாம் இருக்குது. ஸோ எங்கிட்ட ஒரே ஒரு வீடு இருக்குது. ஸோ அதான் இதை ஃபஸ்ட்டு லூட்டை அடித்து பார்ப்போன்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்தேன் நான். இல்லையே கீழே வேறு ஒன்று இருக்கே. சரி அப்போ கீழே போய் லூட் அடிச்சுட்டு வரோம் ஃபஸ்ட்டு. எப்படி இப்போ கீழே இறங்குது? இந்த இருக்கு பாதை. போச்சு, நல்ல வேலை என்ன கீழே வந்துருப்பேன். அவ்வளோதான் வச்சுட்டே இருங்க. ஆனப்பா ஓகே, இங்கேயும் கோல் இருக்குது. வாங்க கோல் அடிப்போம், அதாவது லூட் அடிப்போம். கோலில் பேரல் தூக்கிட்டு போயிடுவோம். தம்பி இனி இந்த பேரல் எனக்கு. ஓகே ஸோ இப்போ வந்தீங்கன்னா நம்ம இந்த கோல் ஓகே 3 கோல் தான், பரவாயில்ல. இந்த சைடில் இப்போ நம்ம மேலே போகணும். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் ஏதாவது இருக்கா. இல்லை, பெட்டு தவிர ஒன்றுமே இல்லை, வேஸ்ட். அப்புறம் எதுக்கு உனக்குலாம் டார்ச்சு? இந்த பேரலை கொண்டு இங்கே வச்சுட்டு அட்லீஸ்ட் இங்கே மாப்சாஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ இவ்வளோ பண்ணுறேன்னா நான் அவ்வளோ இது இல்லை. ஸோ அதாவது நம்மளுக்கு வில்லேஜஸ் தேவை இல்லையா, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக தான் இப்படி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கா? இங்கேயும் பெட்டை தவிர ஒன்றுமே இல்லை. ஐய ஓகே, இங்கே என்ன ஒன்றுமே இல்லை. என்னடா அது? இந்த வீட்டுக்கு தான் இப்போ போனோம். வேம ஏறுறா. அவ்வளோதான், ஏறியாச்சு. ஹேபிள் இருக்குது, டார்ச்செல்லாம் எடுத்துவோம். மொத்தம் 4 இருக்கணும்டா. ஓ சரிப்போ. ஹேபிள் பிளாக் உடச்சி எடுத்துருவோம்.
டே ஐய ஓகே. இப்போ மேலே ஏறி போய்ட்டு இங்கே ஆடெல்லாம் வர இருக்கு. உள்ளே என்னடா பண்ணுறான் இவன்? அடே வெளியே வாடா. இந்த ஆடை நம்ம கில் பண்ணிடுவோம். தம்பி கிளம்பு. சரிடா டே, நீ வெளியே போடா. வெளியே போய் சுதந்திரமாரு. இந்த குதிரை உள்ளே கிடக்கட்டும். இங்கே வெறும் பெட்டு. ஐய இங்கேயும் பெட். டேய் வெறியாயிருவேண்டா. இங்கேயாவது ஏதாவது இருக்கா? ஓகே. போ அந்த வரையும் லாபம்ட்டு இதை எடுத்துகிட்டு போக வேண்டியதே. இது பேர் வேறு மறந்து போச்சு. இருங்க, இந்த இங்கனக்குள்ள ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் போயாது. அவ்வா நல்ல வேலை. இங்கேயாவது செஸ்ட் வச்சுக்கோங்க. ஆனால் உருப்படியாக கூட எதுவும் இல்லை. சரி போங்க. இவ்வளோ நேரம் செஸ்ட்டே பார்க்கல. இப்போ அட்லீஸ்ட் செஸ்ட்டாவது பார்க்க முடிஞ்சே. இருக்கே அதோடய சந்தோஷம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த சைடு நம்ம போவோம் கைஸ். டே இந்த வில்லேஜில் ஒரு அயன் குளம் தானே? ஆமாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு தான் கைஸ். டே போச்சு. நல்ல அடி போச்சு. மறுபடியும் அடி. இங்கேயும் அதே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி இது இருக்கட்டும். நம்மளுக்கு ஒன்று போதும். இந்த இருக்க அயனு. அயனுங்கிற பாருங்க கூழ். அயனோட யாவத்துலேயே இருக்கேன். பிக்காக்ஸ் வேறு உடைய புது செய்யணும். பரவாயில்ல. இங்கே கொஞ்சம் கம்மியாக, அவ்வளோலாம் கம்மியாக இல்லை. பரவாயில்ல. எங்களை டார்ச் மட்டும் வச்சுருவோம். ஏன்னா மார்க்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. இந்த வீட்டு கூரையில் லேண்ட் ஆகி அங்கேருந்து கீழே இறங்கிடுவோம். இங்கே ஒன்றுமே இல்லை. நைஸ். எதிர்பார்த்த விஷயந்தான். ஐயோ இருங்க, இந்த டர்ட்லாம் உடச்சி எடுத்துருவோமா? வேணாம்பா, இங்கே இருக்கட்டும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ப்ரோயிங் ஸ்டாண்டு. ஏற்கனவே நம்மள்கிட்ட 3 or 4 இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. இங்கேயும் எதுவும் இல்லை. வெறி ஏற்றுறாங்க கைஸ். டோர் இருந்தா இருக்கு. வெளியவாது விட்றா படுத்தாம. ப்ரெட்டை சாப்பிட்டு போகணும். அநேகமாக எப்படி இங்கேயும் அதே தான் இருக்கும். இது இங்கே இருக்கட்டும் போங்க. மீண்டுமா வெறுத்துருச்சு கைஸ், வெறுத்துருச்சு. இதான் கடைசியா விளங்கிடும். இங்கே அநேகமாக ஒரே ஒரு செஸ்ட் இருக்கும். ஏய் ஃப்ளெச்சிங் டேபிள் கைஸ். அப்போ இங்கே ஃப்ளெச்சர் இருப்பான் இங்கே கைஸ். ஃப்ளெச்சர் போடு. எப்பா இங்கே ஃபெதர் இருக்கு. ஃப்ளெச்சர் இங்கேயோ ஒருத்தர் இருப்பாங்க கைஸ். இப்போ தேடி பார்க்கணும். ஐயோ இருட்ட போகுதே. இருங்களே. இந்த எங்களுக்குள்ளே ஜஸ்ட் வைக்க வந்தேன் கைஸ். அதுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கண்ணே. ஒரு பார்த்தீங்கன்னா இருங்களே. நம்ம இதுக்கு முன்னாடி போன வில்லேஜில் நம்மளுக்கு பிளாஸ்ட் பர்னஸ் கிடச்சிச்சில்ல, இங்கே போயிருங்க. ஓகே, ஒரு 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, வேறு என்ன? ஹேபேல் பிளாக் எங்கடா? இந்த செஸ்டில் எதுவும் இருக்கோ? காணாமே. இருங்க, நம்மளை தூங்கிடுவோம். ஹேபேல் பிளாக் முன்னாடி நம்மள்ட்ட அவ்வளோ இருந்துச்சடா.
ஐயையோ சம்பவமா? சிந்தா இருக்குது. காண நினச்சி பண்ணிட்டேன் கைஸ். இருங்க ரா நம்மள்ட்ட இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்ட் ஃபர்னஸில் போட்டு அயனிங் கெட்டால் மாற்றிடும். டார்ச் இங்கே வச்சுருவோம். பேரல் நம்மள்ட்ட ஏற்கனவே இருந்துச்சு. இருக்கு. ஸோ இப்போ வேறு என்ன செய்யணும்? அந்த ஃப்ளெச்சரை கண்டுபிடிக்கணும். அந்த ஃப்ளெச்சரை பார்த்தா தாங்க எனக்கு நிம்மதியாக. நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ஃப்ளெச்சிங் டேபிள் இருக்குன்னு. என்னடா ஃப்ளெச்சர் இன்னும் இல்லையா? அதுக்கு கோல் இருங்க, இதை உடைச்சு இங்கே இருக்க கோலை மட்டும் எடுத்துப்போம். ஐயே இருங்களே, நம்மளாலேயே செய்ய முடியுமே. இந்த இருக்கு அவ்வளோ. இந்த இருக்குடா. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஃப்ளெச்சர் ஆனால் எங்கே கைஸ் போனேன்? ஃப்ளெச்சர் இருக்கணுமே. ஸோ அப்படின்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இந்த ஃப்ளெச்சிங் டேபிளை உடச்சி எடுத்துருவோம். எடுத்துட்டு ஒன்று செக் பண்ணிப்போம். மேலே வந்து நிறைய வில்லேஜஸ் இருந்தானுங்க சும்மாவே. ஸோ அவங்களில் ஒருத்தவனை வந்து இப்போ நம்ம மேலே கொண்டு போய் ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சு பார்ப்போம். ஏன்னா ஃப்ளெச்சிங் ஒர்க் எடுக்கிறீங்களா என்னென்னு. இந்த இருக்குது. நான் தான் வச்சு ஏறினேன் இந்த சைடு. என்னடா ஒரு வில்லேஜரை கூட இப்போ காணா? முன்னாடி தான்டா பார்த்தேன். டேய் இதை வந்து உடச்சி இங்கிட்ட வந்து வில்லேஜர் இருந்தால் இது குட்டி சைஸ் வில்லேஜஸ்லாம் வந்து எடுக்க மாட்டானுங்க ஜாபை. ஏ அந்த கேமரா பார்த்தேன். இங்கனக்குள்ள வச்சு பார்ப்போம் பையன் எடுக்கிறானு. டேயா எடுங்கடா. ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுருக்கே ஒர்க்கர்ரா. மறுபடியும் இங்கே ஃப்ளெச் அந்த எடுத்துட்டாங்க. கீழே உட்காந்து என்னடா பண்ணுற? ஆகா, ஒரு எமரால்டுக்கு 16,000. சூப்பர். இதை உடச்சி கொண்டு போய் நம்ம அங்கனக்குள்ளே கீழே வச்சுப்போம். அப்போ பயலும் கீழே வந்துடும்.
எடுத்துட்டேன். வாடா. திருப்பி எடுப்பானா? எடுக்கலையே. டேய் வாடா. அட ஃப்ளெச்சிங் டேபிள் இருக்குண்ணா. என்ன கைஸ் பண்ணுறது இவங்கள? ஸோ கைஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஃப்ளெச்சிங் டேபிளும் இங்கே இருந்துச்சு. ஸோ அடுத்த எபிசோடில் வந்து நம்ம அடுத்து என்ன செய்கிறோம் பார்ப்போம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம் கைஸ். ஸோ டாட்டா பை பை, see you.